வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கியூ தமிழ் டெக் சேனல். இன்னைக்குள்ள வீடியோவில் நான் ஐஃபோன் SE 2020 தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட அன்பாக்சிங் பண்ணியிருந்த இந்த ஐஃபோன் SE 2020 பார்க்காதவங்க இங்கே மேலே இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐ கார்ட் பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரிவ்யூ வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஐஃபோன் SE 2020 பற்றி. இது மூலிமா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி. புதுசாக வந்தவங்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள ரிவ்யூ வீடியோ பார்த்துடலாம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது இப்போது ஐஃபோன் SE 2020. இந்த ஐஃபோன் SE 2020 இந்த வருஷம் ஏப்ரலில் லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணப்போ செம்ம ஒரு ஹை டிமாண்ட். ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல ஆப்பிள்கிட்டேருந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரோன்னு. ஸோ இந்த அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். ஏன்னா ஐஃபோன் யூஸ்வலி பவர் பேக்காக இருக்கணும்னா எல்லா ஸ்பெக்ஸும் ஹையாக இருக்கணும்னா ப்ரைஸ் செம்ம ஹையாக இருக்கும். பட் ஒரு அஃபோர்டபுளாக இருக்கணும்னா அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னா சில விஷயம் அவங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐஃபோன் பற்றி நம்ம ஸ்பெக்ஸை ரீகேப் பண்ணிடுவோம். ஸோ ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ பார்க்காதவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இதோட ஸ்பெக்ஸ்லாம் என்னதுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக மறுபடியும் அந்த ஸ்பெக்ஸ் பற்றி பேசிடலாம். ஸோ ஐஃபோன் SE 2020 பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐஃபோன் 8 மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்பிள் என்ன பண்ணியிருக்குன்னா ஐஃபோன் 8 பாடியை மறுபடியும் ரீயூஸ் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் SE 2020க்கு. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தோன்னா 4.7 இன்ச் ரெட்டினா HD IPS டிஸ்பிளே. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோன்னா அவங்க ஆல்ரெடி சூப்பர் AMOLED டிஸ்பிளே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஐஃபோன் SE 2020 பார்த்தோன்னா அவங்க ஸ்டில் ரெட்டினா HD LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப சிம்பிள், காஸ்ட்டை கட் டவுன் பண்ணணும். ஏன்னா இது ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதனால காஸ்ட் கட் டவுன் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க டிஸ்பிளே குறைச்சாகணும். ஸோ அதுக்காக தான் LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா ஐஃபோன் SE 2020 தான் ஆப்பிள் மறுபடியும் ஹோம் பட்டனை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஐஃபோன் 3GS ஃபர்ஸ்ட் ஐஃபோன்லேருந்து அன்டில் ஐஃபோன் 8 வரைக்கும் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஹோம் பட்டன் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஐஃபோன்ஸ் பார்த்தோன்னா ஐஃபோன் 10லேருந்து ஐஃபோன் 11 Pro வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க ஆப்பிள் ஆல்ரெடி ஹோம் பட்டன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது திருப்பி கொண்டு வரதுக்கு ரிக்வெஸ்ட் கிடச்சனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் ஆப்பிள் ஹோம் பட்டன் கொண்டு வரலாம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு டவுன் சைட்டும் இருக்குது. இப்போ இந்த ஹோம் பட்டன் வந்தனால என்னாச்சுன்னா ஆப்பிள் ஐஃபோன் நம்ம பார்த்தோன்னா இப்போ எல்லா ஐஃபோனும் ஆல்ரெடி ஃபேஸ் ஐடி இருக்குது. ஸோ இந்த ஐஃபோனில் நம்ம பார்த்தோன்னா ஃபேஸ் ஐடி இங்கே இல்லை. ஸோ இது மூலிமா காஸ்ட் இன்னும் கட் டவுன் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ் ஐடிலாம் சென்சர் போடுறதுக்கு காஸ்ட் எல்லாம் கூடிய ஆகும் காஸ்ட். ஸோ இதெல்லாம் கட் டவுன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதுவும் ஒரு விஷயம் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு பதிலாக தான் டச் ஐடி இருக்குது. ஸோ டச் ஐடி எப்பவும் போல தான் நீங்கள் ஐஃபோன் 8 எப்படி படிச்சிங்களோ அதே டச் ஐடி தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் கண்டிப்பாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அன்லாக் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும், டக்குன்னு அன்லாக் பண்ணிடுறோம். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லுவேன். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா நம்ம கேமரா பற்றி பேச போகிறோம். ஐஃபோன் SE 2020 ரியலில் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அதாவது என்ன லென்ஸ் பாய்ச்சிருக்காங்கன்னா 12 மெகாபிக்சல் லென்ஸ் தான் பாய்ச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு 12 மெகாபிக்சல் ஒயிட் கேமரா லென்ஸ். ஸோ பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ரொம்ப பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ ஏன்னா பிகாஸ் ஐஃபோன் 11 Pro லெவலுக்கு கம்பீட் பண்ணோம். பட் லென்ஸ் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா காஸ்ட் கட் டவுன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதில் ஃபோட்டோ டெஸ்ட்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எடுத்த ஃபோட்டோ டெஸ்ட். ஸோ ஃபோட்டோ டெஸ்ட் நான் என்ன பாய்ச்சேன்னா ஐஃபோன் SE 2020 பாய்ச்சேன், ஏன்னா ஸோ ஐஃபோன் 10 பாய்ச்சேன். ஸோ ஐஃபோன் 10 அண்ட் ஐஃபோன் SE 2020 பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 3 years கேப் இருக்குது. ஏன்னா ஐஃபோன் 10 2017 போல் லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஐஃபோன் SE 2020 இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ 3 years கேப் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ நான் எடுத்தப்போ கம்பேரிசனுக்காக நான் என் ஐஃபோன் 10லேயும் எடுத்தேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு எனக்கு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோன் SEயில் பார்த்தா
பிரைட்னஸ் வைஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் லைக் லோ பிரைட்னஸ் மாதிரி தான் இருக்குது. பட் அதோட லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப லைக் ஓவர் லைட்டிங் கொடுக்காம ஒரு அளவுக்கு ரைட்டாக தான் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்க இன்னும் நேச்சுரலாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான். வேறஸ் ஐஃபோனில் 10 பார்த்தோன்னா லைட்டிங்ஸ் வந்து ஓவர் லைட்டிங் கொடுத்து லைக் இன்னும் பிரைட்டாக ஆக்கியிருக்கு நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நேச்சுரலான ஃபோட்டோ கேட்டால் கண்டிப்பாக நான் ஐஃபோன் SE 2020 தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ வைஸ் கேட்டால் நான் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ தான் நான் சூஸ் பண்ணுவேன், விச் இஸ் ஐஃபோன் SE 2020. அடுத்த ஃபோட்டோ எடுத்தேன். அடுத்த ஃபோட்டோ ஒரு பிளான் பிக்சர். ஸோ ஒரு பிளான் பிக்சர் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தப்போ பேசிக்கலி இது ஒரு ஃபேக் பிளான். ஸோ இந்த ஃபேக் பிளான் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பிக்சர் நான் எடுத்தப்போ வந்து 2 ஃபோனும் ஒரே லைட்டிங் வச்சு தான் நான் எடுத்தேன். பட் இதில் பார்க்குறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா லைட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் கலர்ஸ் வந்து இன்னும் லைக் இன்னும் பிரைட்டாக இருக்குது. அண்ட் வேறஸ் ஐஃபோன் 10 பார்த்தோன்னா லைக் கலர்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டல்லான கலர் மாதிரி காட்டுதுங்க. ஸோ எனக்கு கேட்டால் நான் ஸ்டில் ஐஃபோன் SE 2020 தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் இன்னும் நல்லாயிருக்கு கலர் வைஸ். ஸோ கண்டிப்பாக ஐஃபோன் SE 2020 தான். அடுத்தது ஒரு பிக்சர் பிடிச்சேன். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஃபோன் பாக்ஸும் ஒரு ஃபேக் பிளான் வச்சு ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். ஸோ இதான் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எந்த பிக்சர் நல்லா இருக்குன்னு. பர்சனலி மறுபடியும் கலர் வைஸ்லாம் பார்த்தா இதில் லைட்டிங் ரொம்ப கூடியாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு அளவுக்கு இருக்குது, பட் கொஞ்சம் ப்ளூவிஷாக இருக்குது. ஸோ நேச்சுரலான இது கேட்டால் கண்டிப்பாக ஐஃபோன் SE 2020 தான் நான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கலர்ஸ் வந்து லைக் ரொம்ப ஓவராக கொடுக்காம லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐஃபோன் 10 பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது அண்ட் ஸ்டில் அழகாக தான் இருக்குது ஃபோட்டோஸ். ஏன்னா எந்த லைக் ஓவர் சேச்சுரேஷனாக இல்லை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எனக்கு கேட்டால் பிளான்ஸ் ஃபோட்டோஸ் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி பிளான்ஸ் ஃபோட்டோஸ் எனக்கு கேட்டால் கண்டிப்பாக நான் 2 ஃபோன் நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்டுமே நல்லா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கு. அடுத்தது போர்ட்ரேட் பிக்சர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஏன்னா போர்ட்ரேட் பிக்சர் எடுத்ததில்லை இது இருக்கும். ஸோ ட்ரை பண்ணேன் இந்த போர்ட்ரேட் லைட்டிங். ஏன்னா ஐஃபோன்ஸில் ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் இருக்குது கேமராவில். ஸோ போர்ட்ரேட் லைட்டிங் ட்ரை பண்ணப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்க தான் இந்த பிக்சர் ஒரு செல்ஃபி பிக்சர் எடுத்தேன் போர்ட்ரேட் மூலிமா. ஸோ இது பார்க்குறப்ப நல்லா இருக்குது. என்னோடய ஐஃபோன் 10 ஃபோட்டோவில் பார்க்குறப்ப ஃபேஸ் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வியூ பண்ண முடியுது என்னால். வேறஸ் ஐஃபோன் SE 2020 பார்க்குறப்ப டீட்டெயில்ஸ் கொஞ்சம் குறவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு பர்சனலாக கேட்டால். பட் 2 ஃபோட்டோவும் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் போர்ட்ரேட் லைட்டிங்கில் ஐ திங்க் நான் ஐஃபோன் 10 தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு போர்ட்ரேட் லைட்டிங்கை ட்ரை பண்ணேன், லைக் ஒரு பிளான் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த பிளான் வந்து பிகாஸ் ஏன்னா வந்து ஐஃபோன் 10 பார்த்தோன்னா போர்ட்ரேட் லைட்டிங் எடுக்கலாம். பிகாஸ் இதில் வந்து டுவல் கேமராஸ் இருக்குது. ஸோ டுவல் கேமரா மூலிமா ஒரு கேமரா வந்து ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், கேமரா வந்து பேக்ரவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பொக்கே எஃபெக்ட் மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது வந்து அதனால போர்ட்ரேட் எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ஹியூமன்ஸ் தவிர ஆப்ஜெக்ட்ஸ் பிளான்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஐஃபோன் SE 2020 பார்க்குறப்ப நான் இதை ட்ரை பண்ணேன் இந்த பிக்சர் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் மேலே பார்க்கலாம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க ஒரு மெசேஜ் மாதிரி எழுதியிருக்கோம் பாருங்களேன், நோ பர்சன் டிடெக்டட்னு சொல்லி. ஸோ பிகாஸ் ஏன்னா இதில் சிங்கிள் கேமரா இருக்கிறனால இந்த சாஃப்ட்வேர் வந்து வெறும் மனசால் மட்டும் மூலிமா தான் சாஃப்ட்வேர் மூலிமா அவங்க போர்ட்ரேட் எஃபெக்ட் எடுக்க முடியும். ஸோ இதே நீங்கள் மற்ற ஐஃபோன் 11 ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் எடுக்கலாம், ஹியூமன்ஸ் எடுக்கலாம், பிளான்ஸ் எடுக்கலாம், என்ன வேணால் எடுக்கலாம், ஸ்டில் போர்ட்ரேட் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். பட் ஐஃபோன் SE 2020 பார்த்தோன்னா சிங்கிள் கேமரா இருக்கிறனால கண்டிப்பாக அது வேலை செய்யாது. ஸோ ஒன்லி ஹியூமனுக்கு மட்டும்தான் முடியும், ஏன்னா சாஃப்ட்வேர் மூலிமா போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த டவுன் சைட்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய கம்பேரிசன், கேமரா கம்பேரிசன். ஸோ இந்த கேமரா கம்பேரிசன் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு, எந்த சாய்ஸ் எனக்கு பர்சனலாக சூஸ் பண்ண சாய்ஸ்னால் நான் கண்டிப்பாக ஐஃபோன் SE 2020 தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் நான் ஒரு நான் வந்து ரொம்ப ஹியூமன் ஷார்ட்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன். ரொம்ப மோஸ்ட் ஆஃப் டைம் லைக் ரொம்ப ஸ்கல்ப்சர்ஸ், என்வாயர்மெண்ட், ஸ்கைஸ் அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் நான் எடுப்பேன். ஸோ எனக்கு கேட்குறப்ப இந்த ஃபோன் ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோட்டோ கம்பேரிசன்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஃபோன் சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு, ஐஃபோன் 10 இல்லை ஐஃபோன் SE 2020. ஸோ அதுதான் கேமரா கம்பேரிசன். ஸோ அடுத்தது நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஐஃபோன் SE 2020 பார்க்குற ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் A13 பயோனிக் சிப்.
ஸோ இந்த ஆப்பிள் A13 பயோனிக் சிப் வந்து ஐஃபோன் 11 ப்ரோவில் மட்டும் தான் இருக்குது இந்த சிப். ஏன்னா பிகாஸ் இது ஒரு ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஆப்பிள் என்ன பண்ணியிருக்கேன்னா அஃபோர்டபுள் ஆக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க கூடியாவே. ஸோ அது என்ன கேட்டிங்கன்னா ப்ரொசஸர். ஸோ ஐஃபோன் 11 ப்ரோ ப்ரொசஸர் எடுத்து தான் ஐஃபோன் SEயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நான் கேம்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணி செக் பண்ண வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. லைக் Asphalt 9 ட்ரை பண்ணி பார்த்தேன் விளாட்றதுக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, லேகினஸே ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் ஒரே விஷயம் எனக்கு ஃபீல் ஆகணும். என்ன விஷயம்னா ஃபோன் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆகுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகிருந்துச்சு. எனக்கு தெரில, மேபி மற்ற டிவைஸ் மற்ற ஐஃபோன் SE மேபி அது தெரில. பட் இதை நான் விளாட்றப்ப வந்து எனக்கு லைக் பிகாஸ் நான் ஹோல்ட் பண்ணி விளாட்றேன்ல. ஸோ விளாட்றப்ப ரொம்ப இன்னும் சீக்கிரமாக ஹாட் ஆகுதுன்னு நான் சொல்லி ஆகணும். லைக் ரொம்ப சீக்கிரம் சூடாகுதுன்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ அது ஒரு குறைன்னு நான் சொல்லலாம் ஐஃபோன் SE 2020. ஸோ ஏன்னா பிகாஸ் அதோட பேட்டரியும் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. அந்த மாதிரி கேம்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் கேம்ஸாக விளாட்றப்ப. பட் லேகினஸ் அறவே இல்லை. கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டி சொல்லுவேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து இந்த மாதிரி RPG கேம்ஸ்லாம் ரொம்ப விளாட்றீங்கன்னா, லைக் இந்த கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், ஃபார்ட்நைட் இல்லை பப்ஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் விளாட்றப்ப செம்மையாக இருக்கும். கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. லேகினஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஜஸ்ட் ஃபோன் கொஞ்சம் சூடாகும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். ஸோ அதுதான் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து நான் பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டும் நான் எடுத்தேன். AnTuTu பெஞ்ச்மார்க் ஆப் வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன் 2 ஃபோனுக்கும். என்னோடய ஐஃபோன் 11, என்னோடய ஐஃபோன் 10 அண்ட் ஆல்சோ ஐஃபோன் SE 2020 வச்சு டெஸ்ட் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஆஃப்கோர்ஸ் ஏன்னா கண்டிப்பாக இது வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர் இருக்கிறனால இதோட ஸ்கோர் இன்னும் ஹையாக இருக்குது ஐஃபோன் 10 ஸோ அது வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ கம்பேர் வித் அது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா பிகாஸ் ஆப்பிள் வந்து இது ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக செஞ்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பட் ஓவர் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துடக்கூடாது. அதுதான் அவங்களோட ஐடியாவே. ஸோ அதுக்காக தான் இந்த ஐஃபோன் SE 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ். இதில் வீடியோ குவாலிட்டியும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் வீடியோ குவாலிட்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப எஸ்பெஷலி லைக் ஏன்னா இது வந்து 4K வீடியோ சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் யூடியூப் மூலிமா 4K வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 4Kயில் எடுத்த ஒரு வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது. லைக் வீடியோ ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கிளியராக தெரியுது. அண்ட் ஸோ இதில் ஆடியோ குவாலிட்டி நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆடியோ குவாலிட்டியும் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மியூசிக் ப்ளே ஆகுது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ் மூலிமா எடுத்தது. ஸோ இந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஈவன் தோ இது ஸ்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் பாய்க்கிறாங்க அவங்க. ஸோ ஸ்டில் நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ வீடியோ வைஸ் ஆடியோ வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். நல்லா இருக்குது. பர்சனலாக எனக்கு ஒரு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னா இது ஐஃபோன் SEயில் பார்த்தோன்னா ஹீட் வந்து கொஞ்சம் டக்குன்னு ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் டவுன்ஃபால்னு சொல்லலாம் ஐஃபோன் SE 2020. கைஸ் இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் ஐஃபோன் பற்றி. ஸோ இது ஐஃபோன் பார்த்தோன்னா இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோன்னா ஜஸ்ட் 1821 மில்லியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி பேட்டரி லைஃப் ஆப்பிள் சொல்லி ஆல்ரெடி பேட்டரி லைஃப் கொடுக்க முடியும் இந்த ஐஃபோன் மூலிமா. பட் ரிலேட்டிவாக வைஸ் பார்த்தீங்கன்னா நான் பாய்ச்சிருக்கோம். பிகாஸ் நான் 2 வீக்ஸ் இந்த ஃபோனை பாய்ச்சேன். நான் 2 வீக்ஸ் பாய்ச்சது என்னோட இம்ப்ரெஷன்ஸ் நான் சொல்லணுன்னா, என்னோடய ரிவ்யூ நான் சொல்லணுன்னா கண்டிப்பாக பத்தாது தான் நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் எனக்கு வந்து லைக் யூஸ்வலி என்னோடய ஐஃபோன் 10 நான் வந்து காலைல சார்ஜ் பண்ணி நான் பாய்ச்சேன்னா அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஸ்டில் ஒரு 20-30% வந்து இருக்கும் பேட்டரி வித் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கிட்டு சோஷியல் நெட்வொர்க்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதனால் வந்து நிறைய யூசேஜ் இருக்கும். பட் ஸ்டில் பேட்டரி வைஸ் நல்லாயிருக்கு. லைக் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் எனக்கு லாஸ்ட் பண்ணது பேட்டரி. பட் இந்த ஃபோனில் பார்த்தோன்னா நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு நான் யூஸ் பண்ணுறப்ப ஆவரேஜானு சொல்லணுன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் எண்ட் ஆஃப் த டே விச் இஸ் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் 12 o'clock midnight எனக்கு வந்து பேட்டரி பர்சன்ட் ஆல்ரெடி 10% தான் இருக்குதுன்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா மேபி பிகாஸ் இதோட ஓவர் ஹீட் இஷ்யூனாலேயே என்னன்னு தெரில. பட் இதுதான் மெயின் இஷ்யூன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூ ஐஃபோன் SE 2020 நான் பார்த்த வரைக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வேறு இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 2020 3 ஸ்டோரேஜில் வருது.
ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 64GB இருக்குது, ரெண்டாவது 128GB இருக்குது, அண்ட் மூணாவது 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. 64GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1999 ringgit, and then 128GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2199 ringgit, and then 256GB ஸ்டோரேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா 2699 ringgit. ஸோ இந்த 3 மாடலும் நீங்கள் வந்து லசாடா ஷாப்பிங் மூலிமா நீங்கள் வாங்கலாம். வெல் இந்த ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஐஃபோன் வாங்கணும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக என் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வெல் 100% ட்ரஸ்டட் லிங்க், ஏன்னா டைரெக்ட்லி லசாடாக்கு தான் போகுது. ஸோ இது எனக்கு வந்து ஒரு கமிஷன் மாதிரி தான் கிடைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அவ்வளோதான். வெல் மற்றபடி ஷாப்பி லசாடா நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கெஸ் இவ்வளோ தான் என்னோடய ரிவ்யூ நினைக்கிறேன். வெல் ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா, எஸ்பெஷலி ஒரு அஃபோர்டபுளான ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா வேறு சாய்ஸ் இல்லை, உங்களுக்கு ஐஃபோன் SE 2020 மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோ. ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுங்க, வெல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் ஃபியூச்சர் டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸில் சந்திக்கிறேன். Bye guys.